இன்றைக்கி நான் போட்டிருக்க ட்ரெஸ் மீஷோலேருந்து வாங்கினது. இது கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. மீஷோவில் நல்லா இருக்குது. ஒரு 400க்குள்ளே தான் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கேஷுவலாக போட்டுட்டு வெளியில் போகலாம். கையில் கூட எலாஸ்டிக்கெல்லாம் வச்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டு முன்னாடி சின்ன வேலை நடந்துகிட்ருக்குங்க. இது மேலே ஷீட் போட போகிறாங்க. மழை பெஞ்சால் ஃபுல்லாக டோர் வரைக்கும் நல்ல சாரல் அடித்து ஈரமாயிடுதுன்றதுனால போட்டுட்ருக்காங்க. மழை தண்ணி பட்டு வீட்டுக்குள்ளேயே ஈரம் அடிக்கிறனால இப்போ மழை காலன்றனால போட்டுட்ருக்காங்க. நான் அப்படியே ஷாப்பிங் கிளம்பிட்டேன். என்னோடய ஊர் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வீடு கேரளா. 9 இயர்ஸாக நான் கேரளாவில் தான் இருந்திருக்கேன். இப்போ பாப்பாங்களோட ஸ்கூலு அப்புறம் ஒர்க் அப்படின்றனால நாங்கள் ஷிஃப்ட் ஆகி இங்கே ஊத்துக்குளி வந்திருக்கோம். பொள்ளாச்சிக்கு வந்துட்டோம். பொள்ளாச்சிக்கும் எனக்கும் ஒரு ஸ்பெஷலே ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதாவது நான் சைல்ட்ஹுட்ஸ்லேருந்து இப்போ என்னோடய பெரியம்மா வீட்டுக்கு நான் வருவேன். அந்த மே மந்த் ஃபுல்லாகவே நான் இங்கே தான் இருப்பேன். அதனாலே என்னமோ ஒரு பெரிய கனெக்ஷன் ஆகிடுச்சு எனக்கும் பொள்ளாச்சிக்கும். இப்போ நான் இருக்கிற இடமும் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் தான் நாங்கள் இருக்கிறோம். பொள்ளாச்சியில் இப்போ 3 வருஷம் ஆச்சுங்க நான் இங்கே தான் இருக்கேன். இன்றைக்கி ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு தாங்க போகிறேன். வீட்டில் கொஞ்சம் மளிகை வாங்கணுங்களா, அதனால் அப்படியே விலாக் எடுத்துகிட்டே அப்படியே போயிட்டுருக்கோம். ஷாப்பிங்னு சொன்னால் போதும், நான் சாப்பாடு கூட வேண்டாம், கடன்னு ரெடி ஆயிடுவேன். ஷாப்பிங் போய் சும்மா அங்கே போய் நின்று என்னெல்லாம் திங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் இருப்போம். ஆர்கனைசர் வாங்குறதோ இல்லை மற்றபடி ஹவுஸ் டெக்கார் பண்ணுறதோ, அது ஹவுஸ் டெக்கார் எல்லாமே பார்த்திங்கன்னா ரூம் டெக்கார் அது எல்லாமே மீஷோவில் தான் வாங்குவேன். இப்போ நம்ம கிச்சனில் ஏதாவது வாங்குறது அப்படின்னா நான் கோயம்புத்தூர் போகும்போது அம்மா வீட்டுக்கு கோயம்புத்தூர் போவோம்ல, அப்போவே டிமார்ட்டில் போய் நான் வாங்கிடுவேன். இங்கே பார்த்திங்கன்னா ஒன்லி மளிகை ஐட்டம்ஸ் மட்டும்தான் வாங்குவேன். மளிகையெல்லாம் பல்காக வாங்கிக்கலாம் அம்மா சொல்லுவாங்க, கோயம்புத்தூர்லேயே வாங்கிக்கலாமில்ல, பல்காக வாங்கிட்டு போய்க்கலாம். ஆனால் எனக்கு அதை மெயின்டைன் பண்ணலாம் கண்டிப்பாக வராதுங்க. அதனால எனக்கு மந்த்லி எனக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை மட்டும் போய் நான் எதெல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் நான் வாங்கி வச்சுக்குவேன். அதுவும் 1 kgக்கு மேலே வாங்க மாட்டேன். சிலதெல்லாம் 1/2 kg தான் வாங்குவேன். அது தீர்ந்ததுக்கப்புறமா தான் மறுபடியும் வாங்குவேன். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டப்பாவே 200 ருபீஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் டிமார்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 99க்கே கிடைக்கும், நம்ம 100 ருபீஸ்க்கே கிடைக்கும். இது மட்டும்தாங்க என்னோடய ஸ்பெஷல் ஏரியா. இங்கே போய் இந்த மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் நான் எடுப்பேன். என் குழந்தைகளுக்கும் சரி எனக்கும் சரி ஆயிலி ஸ்கின்ன்றனால நான் இந்த பான்ஸ் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். உண்மையிலேயே நல்லா இருக்குது. உங்கள் ஃபேஸ் பிம்பிள் ஃபேஸாக இருந்துச்சுனாலோ இல்லை ரொம்ப ஆயிலியாக இருக்குன்னா இந்த மாய்ஸ்சரைசர் உண்மையிலேயே ஹெல்ப் பண்ணுதுங்க. இருக்கிற எல்லா விதமான பொடிகளையும் இந்த கடையில் வச்சுருந்தாங்க. நான் தேடி வந்த பொடி மட்டும் இல்லை, மற்றபடி எல்லா பொடியும் இன்டேக்காக உள்ளே எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. எல்லாமே அருகம்புல்லிருந்து அப்புறம் அந்த பீட்ரூட்டோட பொடியோட பேக்கு, அப்புறம் இன்னும் நிறைய புல் வகைகள் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. சிலதுகளோட பேரே எனக்கு தெரியலை, அது என்னன்னே தெரில, அந்தளவுக்கு இருந்துச்சு. இந்த பாஸ்தா பார்த்திங்கன்னா நான் வீட்டில் ஸ்பெஷலாக பண்ணுற ஒரே ஐட்டம்னு பார்த்திங்களா பாஸ்தா தான். ஏன்னா நான் என் குழந்தைங்களுக்கு பீஸாவோ இல்லை மற்ற ஐட்டம்ஸ் எதுவுமே நான் வாங்கி கொடுத்ததே இல்லை. அவங்க விரும்பி கேட்குறது இதை ஒன்று தான், வீட்டில் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அது மட்டும் நான் வாங்கிக்குவேன். அதுவும் இப்போ தான் ரீசெண்டாக ஆட் பண்ணுறேன். இல்லைன்னா எங்கள் வீட்லேயும் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. அது வேண்டாம், அதை வச்சுரு, ஏன் இப்படி நீயே அன்ஹெல்த்தியாக வாங்கி கொடுக்குற அப்படின்னு சொல்லி எடுக்கவே விட மாட்டாங்க. ஒரு வாட்டி எடுப்பேன், மறுபடியும் அதை அங்கேயே வச்சுட்டு வந்துடுவேன். அப்புறம் அப்படியே திரும்பி வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. ஏன்னா பாப்பாங்களை ஸ்கூல்லேருந்து கூப்பிடணுமா, அதனால் அப்படியே கிளம்பி வந்துட்டோம். பாப்பாங்க படிக்கிற ஸ்கூலுக்கு எப்போது ஈவினிங் இவர் தான் கூப்பிட போவாங்க. நான் கூப்பிட்றேன் அப்படின்னாவே கண்டுபிடிச்சிருவாளுங்க, ஓ எங்கேயோ வெளியே போயிட்டு வந்திருக்காங்க, அதனால தான் அம்மா இன்றைக்கி உள்ளே வந்திருக்காங்க கூப்பிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. நான் கேமரா வச்சுட்டு நின்னதும் 2 பேர்த்துக்கு ஒரே சிரிப்பு. ஒருத்தி ஓடி போய் ஒளியிறா, என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. அப்படியே வரும்போதே எல்லாமே ஸ்நாக்ஸு பாலெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஈவினிங் வந்ததும் பசிக்குதும்பாங்க. அப்படியே ஷீட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க. அதை தான் பார்த்து பாப்பாங்க இன்னும் இங்கே நின்று நிலா
நிலா தெரியாதே பார்க்கறதுக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் இது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போவே மழையும் வந்துருச்சுங்க. சரி மழை வந்துருச்சு, இனி வந்து எங்கேயுமே நனையாது அப்படின்னு நினச்சி பார்த்துட்ருந்தோம். அப்போவும் வந்து இந்த செடியோட ஓரத்தில் ஃபுல்லாகவே வந்து நனைஞ்சிருக்கு. அதாவது ஃபாஸ்ட்டாக சாரல் அடிக்கும் போது இந்த கார்னர் மட்டும் நனைஞ்சிருக்கு. அவ்வளோதாங்க. அதை கொஞ்ச நேரம் அப்படியே ஷூட் பண்ணிவிட்டு, செடிகளுக்கெல்லாம் இனி வந்து மழை தண்ணி கிடைக்காதே அப்படின்னு பார்த்துட்ருந்தேன். நம்மளா தான் இனி தண்ணி ஊற்றணும் அப்படின்னு. இல்லைன்னா மழை வரும்போது நல்லா நனைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து தண்ணி கீழே விழுகிறதில்ல. நம்மளா தான் தண்ணி ஊற்றணும். எங்கள் கேரளா வீட்டில் நிறைய மரம் இருக்கும். அதனால் இங்கே நாங்கள் சும்மா ஒரு குட்டி கார்டன் மாதிரி வச்சுருக்கோங்க.